வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம் இருக்கே, அதுல முதல் பருவம் 2ஆம் அலகு வரலாற்றை நோக்கி அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆனா அந்த பகுதி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை சொல்ற ஒரு யூனிட் இது. முக்கியமா அதுல வர்ற கற்றல் நோக்கங்கள், சில பாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த கேள்வி பதில்கள் இதையெல்லாம் வச்சு மனிதனோட ஆரம்ப கால வரலாறு, குறிப்பா கற்காலம், உலோக காலம் பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? ஓ நிச்சயமா. நீங்க சொல்ற அந்த சோர்ஸ்ல இருந்து, அதாவது மனுஷன் கருவிகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சமூகம் எப்படி உருவாச்சுங்கிற வரைக்கும் அதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கை முறை, கருவிகள், அதையெல்லாம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு பார்ப்போம். இவ்ளோ கன்ஃபார்மா சொல்ல முடியுது. இங்கதான் இந்த தொல்பொருள் ஆய்வு, அதாவது ஆர்கியாலஜி முக்கியம்னு நினைக்கிறேன். உங்க பாடப்பகுதியில இருக்கிற அந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கூட இதைத்தானே சொல்லுது. கற்காலம், பரிணாமம், நாடோடி வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு. மிகச் சரியான கேள்வி. ஆமா, எழுத்து மூலமா எந்த ரெக்கார்டும் இல்லாதப்போ அந்த கால மனுஷங்க விட்டுட்டு போன தடயங்கள் தான் நமக்கு ஒரே வழி. அங்கதான் இந்த தொல்பொருள் ஆய்வு ஆர்கியாலஜி வருது. இது ஒரு மாதிரி டிடெக்டிவ் வேலை தான் வச்சுக்கோங்களேன். பூமியை தோண்டி, அதாவது எக்ஸ்கவேஷன் பண்ணி அந்த காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள், அவங்க கட்டின சின்னங்கள், இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை வச்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ஓஹோ! உங்க பாடத்துல கூட சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது செய்பொருட்கள், அப்புறம் எக்ஸ்கவேஷன், அகழ்வாராய்ச்சி, பாட்ஷர்ட்ஸ், மட்பாண்ட ஓடுகள். ஆமா, கவனிச்சேன். இதெல்லாம் இந்த தேடலோட சம்பந்தப்பட்டது தான். செய்பொருட்கள்னா மனுஷனால செய்யப்பட்ட எதுவா வேணா இருக்கலாம். கருவி, நகை, பாத்திரம். எக்ஸ்கவேஷன்னா அதையெல்லாம் கவனமா தோண்டி எடுக்கிற முறை. இந்த மட்பாண்ட ஓடுங்கிறது உடைஞ்ச பானை துண்டுகள். அது கூட பாருங்க, அவங்க டெக்னாலஜி, வாழ்க்கை முறை பத்தி நிறைய விஷயம் சொல்லும். இந்த பாடத்திலேயே ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி மாதிரி தமிழ்நாட்டு இடங்கள் பத்தி சொல்லி இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமா, மிக சரியான உதாரணங்கள் அவை. அங்க கிடைச்ச ஆயிரக்கணக்கான பொருட்கள் நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை, அவங்க டெக்னாலஜி, வியாபாரம் எல்லாத்த பத்தியும் சொல்லுது. அப்போ எழுத்து இல்லாத காலத்துக்கு இந்த தொல்பொருட்கள் தான் முக்கிய சாட்சி. ஆமா, அதுதான் அடிப்படை. சரி, அப்ப நம்ம நேரடியா கற்காலத்துக்குள்ளேயே போவோம். அந்த பேர்லயே இருக்கு, அது கற்களோட காலம். வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? உங்க குறிப்புகள்ல மனுஷங்க கற்கருவி யூஸ் பண்ணாங்க, குகைகள்ல வாழ்ந்தாங்கன்னு இருக்கு. ஒரு கேள்வி கூட இருக்கு. சரியான விடையில வினா 1, பழங்கால மனுஷனோட முதல் உடை எதுன்னு கேட்டு விலங்கு தோலும் மர இலையும் தான் ஆன்சரா இருக்கு. ம். ஏன் குகைகள்ல வாழ்ந்தாங்க? கற்காலத்துல மனுஷங்க பெரும்பாலும் நாடோடிங்க தான். அதாவது வேட்டையாடி உணவு சேகரிச்சு வாழ்ந்தாங்க. ஒரே இடத்துல இல்ல. உணவுக்காகவும் அப்புறம் விலங்குகள்கிட்ட இருந்து தப்பிக்கவும் இடம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. குகைகள், அதாவது கேவ்ஸ் அவங்களுக்கு நேச்சுரலா கிடைச்ச ஒரு ஷெல்டர் மாதிரி. ஓ, பாதுகாப்பான இடம். ஆமா, கொடிய மிருகங்க கிட்ட இருந்தும் அப்புறம் மழை, வெயில் மாதிரியான கடுமையான காலநிலையில இருந்தும் காப்பாத்திக்க அது உதவியா இருந்துச்சு. கருவிகள்னு சொன்னா வெறும் கல்லு மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது எதுக்காக யூஸ் பண்ணாங்க? இல்ல, கல்லுதான் மெயின். ஆரம்பத்துல கூர்மையான கல், உடைந்த கூழாங்கல்னு கிடைச்சதை வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக அவங்க தேவைக்கேட்ட மாதிரி கருவிகளை செய்ய கத்துக்கிட்டாங்க. கல்லு கூடவே விலங்கோட எலும்பு, கொம்பு, மரக்கிளை, இதையெல்லாம் கூட கருவியாவும் ஆயுதமாவும் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? எதுக்குன்னா, வேட்டையாட, தோலை உரிக்க, கரிய வெட்ட, கிழங்கு தோண்ட, பழம் பறிக்க, மரம் வெட்ட, அவங்களோட டெய்லி தேவைகள் எல்லாத்துக்குமே டூல்ஸ் தேவைப்பட்டது. உங்க பாடத்துல மீள்பார்வை பகுதியில கற்காலத்தையே பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு பிரிச்சிருக்காங்களே, அது ஏன்? கருவிகளோட தன்மை மாறினதுனாலயா? கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். இது ரொம்ப பெரிய டைம் பீரியட் இல்லையா? அதனால அதுல நடந்த மாற்றங்களை வச்சு ஆர்கியாலஜிஸ்ட் இப்படி பிரிக்கிறாங்க. பழைய கற்காலம், பாலியோலித்திக்ல கருவிகள் ரொம்ப கரடு முரடா பெருசா இருக்கும். இடைக்கற்காலம், மெசோலித்திக்ல கொஞ்சம் சின்னதா நுணுக்கமா இருக்கும், மைக்ரோலித்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புதிய கற்காலம், நியோலித்திக்ல இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணி ஷார்ப்பா நேர்த்தியா செஞ்சாங்க. இந்த டிசைன் மாறுறதே அவங்களோட சிந்தனை, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததை காட்டுது. கருவிகள் செஞ்சதோட இல்லாம குகைகள்ல வேற என்ன செஞ்சாங்க? பாறை ஓவியங்கள் பத்தி சொன்னீங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியம். குகை சுவர்லயும் திறந்த வெளியில இருக்கிற பாறைகள்லயும் அவங்க டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் ராக் பெயிண்டிங்ஸ். ஓ,
இது வந்து ஒருவேளை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் சொல்லிக்கிற முறையா கூட இருந்திருக்கலாம், இல்ல அவங்க நம்பிக்கை சடங்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். வேட்ட சீன்ஸு, டான்ஸ் பண்ற மாதிரி உருவங்கள், விலங்குகள்னு அவங்க அன்றாட வாழ்க்கையும் சமூக நிகழ்வுகளையும் இது காட்டுது. எழுத்து இல்லாத காலத்துல அவங்க எண்ணங்களை புரிஞ்சுக்க இது ஒரு விண்டோ மாதிரி. கற்கால மனுஷனோட வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்டா 2 கண்டுபிடிப்புகள் பத்தி உங்க குறிப்புல இருக்கு. ஒன்னு நெருப்பு, இன்னொன்னு சக்கரம். கோடிட்ட இடத்துல ஒரு கேள்வி வினா 3 கூட. பழங்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது அப்படின்னு இருக்கு. ஆனா உலோகம் வரதுக்கு முன்னாடியே நெருப்பு வந்துருச்சு தானே? நீங்க சொல்றது கரெக்ட். உலோகத்துக்கு பலாயிரம் வருஷம் முன்னாடியே நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 சிக்கி முக்கி கல்ல உரசி இல்ல மரத்தை கடைஞ்சு நெருப்பை உண்டாக்குனது வந்து மனுஷ வரலாற்றுல ஒரு பெரிய ஸ்டெப். ஆமா. நெருப்பு குளிர் காய வச்சது, விலங்குகளை விரட்ட உதவுச்சு, முக்கியமா சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட வழி பண்ணுச்சு. சமைச்ச உணவு டைஜஷனை ஈஸியா ஆக்கி மனுஷனோட உடல் மூளை வளர்ச்சிக்கு உதவி இருக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்தது சக்கரம். இதுவும் ஒரு கோடிட்ட இடத்துல வினா 4. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும்னு இருக்கு. இது எப்படி ஒரு புரட்சியா இருந்துச்சு? சக்கரம் வந்து இன்னொரு மைல்கல். இது எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுல சில டிபேட்ஸ் இருக்கு. ஆனா இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. சாமான்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா கொண்டு போக இது உதவுச்சு. டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, பானை செய்யறதுல கூட பெரிய மாற்றம். ஓ, பாட்டர்ஸ் வீல். ஆமா, குயவன் சக்கரம் மூலமா நேர்த்தியா விதவிதமா பானைகள் செய்ய முடிஞ்சது. இது புதிய கற்காலத்தோட முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. அப்புறம் மலையடிவாரத்துல கிடைச்ச அரைப்பு கற்கள் பத்தியும் ஒரு படம் உங்க பாடத்துல இருக்கு. அது என்ன சொல்லுது? அது வந்து புதிய கற்காலத்துல விவசாயம் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சதுக்கான ஒரு அடையாளம். மனுஷங்க தானியங்களை விளைவிக்கவும் அதை சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அந்த தானியங்களை மாவா அரைக்க தான் இத மாதிரி அரைக்கல்லையும் குழவியையும் யூஸ் பண்ணாங்க. இது உணவு பழக்கத்துல வந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரே இடத்துல தங்கி வாழறதுக்கு இது எப்படி உதவுச்சுன்னு காட்டுது. ஆக கல்லு, எலும்பு, மரத்திலிருந்து கருவிகள் செஞ்ச நிலை மாறி மனுஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். இங்கதான் மெட்டல்ஸ் வருது. கோடிட்டு எடுத்து நிரப்புறா 5வது கேள்வி புதிய கற்காலத்தின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டு அதுக்கு காப்பர், அதாவது செம்பு தான் ஆன்சர். இதுதான் செம்பு காலம் இல்லையா? ஆமா, நியோலித்திக் கடைசியில மனுஷன் ஒண்ணு தற்செயலா இல்ல தேடி செம்புங்கிற உலோகத்தை கண்டுபிடிச்சான். இதுதான் மனுஷன் யூஸ் பண்ண முதல் மெட்டல். இதுக்காக கற்கருவி பயன்பாடு நின்னு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. செம்பையும் கல்லையும் சேர்த்தே யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் இத செம்பு கற்காலம் இல்லனா சால்கோலித்திக் ஏஜ். சால்கோனா செம்பு, லித்திக்னா கல்லுன்னு சொல்றோம். கல்லை விட செம்புல என்ன ஸ்பெஷல்? என்ன செஞ்சாங்க அதை வச்சு? செம்போட முக்கிய பிளஸ் பாயிண்ட் அதை உருக்கி நமக்கு வேணுங்கிற ஷேப்ல வார்க்க முடியுங்கிறது தான். கல்லை செதுக்கி தான் செய்ய முடியும். ஆனா செம்பு உருக்கி அச்சுல ஊத்தி கோடாரி, உளி, மீன்பிடிக்க தூண்டில், ஊசி, கத்தி மாதிரி கருவிகளும் மணி, வளையல் மாதிரி நகைகளும் செய்ய முடிஞ்சது. இது கருவிகளோட ப்ரொடக்ஷனையும் திறனையும் அதிகமாக்குச்சு. செம்புக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான உலோகம் இரும்பு. இந்த பாடத்துல இரும்பு காலம் அயன் ஏஜ் பத்தியும் பேசுறாங்க. இரும்பு என்ன சேஞ்ச் கொண்டு வந்துச்சு? இரும்பு கண்டுபிடிச்சது இன்னோட பெரிய டெக்னாலஜி புரட்சி. இரும்பு செம்பை விட ஸ்ட்ராங், உறுதியானது. அப்புறம் பூமியில செம்பை விட அதிகமாவே கிடைக்கும். இரும்பு கண்டுபிடிச்சு அதை உருக்கி கருவி செய்யற டெக்னிக்க கத்துக்கிட்ட பிறகு மனுஷங்களோட லைஃப் ஸ்டைல்ல பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. என்ன மாதிரி மாற்றங்கள்? முக்கியமா விவசாயத்துல இரும்புல செஞ்ச ஸ்ட்ராங்கான கலப்பைய வச்சு கடினமான நிலத்தை கூட ஆழமா உழ முடிஞ்சது. அதனால விவசாய உற்பத்தி அதிகமாச்சு. அதே மாதிரி இரும்பு கோடாரி வச்சு காடெல்லாம் அழிச்சு விவசாய நிலமா மாத்த முடிஞ்சது. வாள், ஈட்டி, கேடயம் மாதிரி போர்க்கருவிகளும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆமா, இது சமூகங்களுக்கு நடுவுல இருந்த உறவுகள்லயும் பவர் ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுலயும் கூட தாக்கம் செலுத்துச்சு. உங்க புக்ல ஒரு ஆக்டிவிட்டி கூட இருக்குல்ல, வீட்டுல இருக்கிற இரும்பு சாமான்களை லிஸ்ட் போடுங்கன்னு. வெற்றிவாள், மண்வெட்டின்னு உதாரணம். ஆமா பார்த்தேன். அது இரும்போட பயன்பாடு இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருக்குன்னு காட்டுது. இந்த கருவிகளோட வளர்ச்சி, கல்லு, செம்பு, இரும்பு, இது மனுஷங்க கூடி வாழ்ற முறைய எப்படி மாத்துச்சு? நாடோடியா இருந்தவன் விவசாயம் செஞ்சு கருவிகள் நல்லா வந்ததும் ஓரிடத்துல செட்டில் ஆனா. இது சமூக வளர்ச்சிக்கு எப்படி உதவுச்சு? பாடத்துல ஒரு வரிசை காட்டுறாங்களே, மனிதன், குடும்பம், சமூகம், சமுதாயம், நிர்வாகம், அரசு, இது அதத்தான சொல்லுது. மிக அருமையா கனெக்ட் பண்றீங்க. அதுதான் பாயிண்ட். டூல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், விவசாய வளர்ச்சி, உபரி உற்பத்தி, இதெல்லாம் மனுஷங்களை ஒரே இடத்துல செட்டில் ஆக வச்சுச்சு. மக்கள் கூட்டமா வாழ ஆரம்பிச்சாங்க. இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது வேலை பிரிவினைக்கு வழிவகுத்தது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய தேவையில்லை. ஓ,
ஆமா. சாயம், சிலர் கருவி செய்யறது, சிலர் பானை வணைகிறது, சிலர் நெசவுன்னு பிரிஞ்சது. இந்த மியூச்சுவல் டிபெண்டன்சி தான் சமூக பிணைப்பை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. தனி மனுஷன்ல இருந்து குடும்பம் உருவாச்சு, பல குடும்பம் சேர்ந்து சமூகம் ஆச்சு, பல சமூகம் சேர்ந்து பெரிய சமுதாயம் ஆச்சு. பாப்புலேஷன் அதிகமாகும் போது ரிசோர்ஸை ஷேர் பண்றதுலயும் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுலயும் சிக்கல் வந்துச்சு. அதை சரி செய்ய ரூல்ஸ் தேவைப்பட்டது. அதை மேனேஜ் பண்ண ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டது. அதுதான் நிர்வாக அமைப்பு, அப்புறம் அரசு உருவாகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக டெக்னாலஜி வளர்ச்சி சமூக அமைப்போட வளர்ச்சியோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இது முக்கியமான பார்வை. ஒரு கருவி கண்டுபிடிப்புங்கிறது வெறும் பொருள் சம்பந்தப்பட்டது இல்ல. அது மனித உறவையும் சமூகத்தையும் மாத்தற சக்தி கொண்டது. சரி, பழங்காலத்தை அறிய தொல்பொருள் ஒரு வழி. வேற என்ன வழிகள் இருக்கு? குறிப்பா எழுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்த பிறகு அசோகர் காலத்து கல்வெட்டி பத்தி ஒரு பாக்ஸ் நியூஸ் இருக்கே. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான சோர்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஒரு வகைன்னா எழுத்துப்பூர்வமான சான்றுகள், அதாவது லிட்ரரி அண்ட் எபிகிராபிக் சோர்சஸ் இன்னொரு வகை. இதுல கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது பாறை, குகசுவர், கோயில் சுவர், மெட்டல் பிளேட்ஸ், பெரிய கல் தூண்கள்ல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள். உங்க பாடத்துல மௌரிய பேரரசர் அசோகரோட கல்வெட்டு பத்தி சொன்னது ஒரு நல்ல உதாரணம். அவரு தன்னோட அரசாணைகளையும் புத்த மத தர்ம கருத்துகளையும் மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு நாடு முழுக்க பல இடங்கள்ல தூண்லையும் பாறையிலையும் எழுதி வச்சாரு. பிராமி மாதிரி பழைய எழுத்துல எழுதின இந்த கல்வெட்டு அந்த காலத்து ஆட்சி முறை, சமூக ரூல்ஸ், மக்கள் நம்பிக்கை, மொழி பத்தி தெரிஞ்சுக்க நேரடி சான்றா இருக்கு. அப்போ தொல்பொருள், பாறை ஓவியம், கல்வெட்டுன்னு பலதையும் சேர்த்து பார்த்து தான் வரலாற்றை உருவாக்குறோம். மானிடவியல், அதாவது ஆந்த்ரோபாலஜியும் இதுல பங்கு வகிக்குதுன்னு ஒரு குறிப்பு செயல்பாடு வினா 3 சொல்லுதே. உண்மைதான். ஆந்த்ரோபாலஜிங்கிறது மனுஷங்களையும் அவங்களோட உடலமைப்பு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், மொழி, இதோட தோற்றம், வளர்ச்சி பத்தி படிக்கிற ஒரு சோஷியல் சயின்ஸ். ஆர்கியாலஜி பழைய பொருள்களை படிக்குதுன்னா, ஆந்த்ரோபாலஜி மனுஷங்களையும் அவங்க சமூகங்களையும் மொத்தமா புரிஞ்சுக்க முயற்சிக்குது. இப்போ இருக்கிற பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைய ஆராயறது மூலமா அந்த கால சமூகம் எப்படி இயங்கி இருக்கும்னு சில ஐடியாஸ மானிடவியலாளர்களுக்கு கிடைக்கும். சோ வரலாற்றை அறிய இதுவும் ஒரு சப்போர்ட்டிங் ஃபீல்டு. சரி, இது வரைக்கும் நாம பார்த்தத கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். மனுஷன் கல்லை யூஸ் பண்ண கற்காலம், அதோட நிலைகள், நெருப்பு, சக்கரத்தோட முக்கியத்துவம், அப்புறம் செம்பு, இரும்பு கண்டுபிடிப்பு, டெக்னாலஜிலையும் வாழ்க்கையிலையும் செஞ்ச மாற்றங்கள், விவசாயம் தோன்றி செட்டில்டு லைஃப் உருவாகி சமூகம் வளர்ந்து அரசு வந்த விதம், இந்த வரலாற்றை அறிய உதவுற ஆர்கியாலஜி சான்றுகள், கல்வெட்டுகள்னு பலதை தொட்டோம். உங்க உங்க பாடத்துல இருக்கிற விரிவான விடை தருக கேள்விகளும், கற்காலம்னா என்ன, உலோக காலம் பத்தி எழுதுக, இந்த புரிதலை ஸ்ட்ராங் பண்ணுன்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொன்னா, இந்த பாடம் காட்டுற மாதிரி மனுஷனோட பயணம்ங்கிறது கருவிகளோட வளர்ச்சியோட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆனது. கரடு முரடான கல்லுல ஆரம்பிச்சு பாலிஷ் பண்ண கல், அப்புறம் மெட்டல்னு கருவிகள் இம்ப்ரூவ் ஆக ஆக மனுஷனோட ஸ்கில்ஸ், தேவைகள், சமூக அமைப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போச்சு. பழைய கற்கால நாடோடி வாழ்க்கையிலிருந்து புதிய கற்கால விவசாயம், செட்டில்மெண்ட்ஸ், உலோக காலத்துல இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, பெரிய சமூக கட்டமைப்புன்னு ஒரு நீண்ட பரிணாமத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மூலத்துல உள்ள அந்த கற்றல் நோக்கங்களும் இதை தான் ஹைலைட் பண்ணுது. காலங்கள், கருவிகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள், சமூக வளர்ச்சி, இது எல்லாம் அறிய உதவும் சான்றுகள். அருமை. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த 5ஆம் வகுப்பு பாடப்பகுதி அடிப்படையில மனித குலத்தோட ஆரம்ப கால வரலாறு பத்தி ஒரு தெளிவான படம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். கற்கருவில இருந்து உலோக கருவி வரைக்கும், குகை வாழ்க்கையிலிருந்து ஒரு அரசு உருவாகிற வரைக்கும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தோம். ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் சிதறி கிடக்கிற தடயங்களை வச்சு இந்த பெரிய கதையை எப்படி உருவாக்குறாங்கன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பழங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வெறும் பாஸ்ட் பத்தின நாலேஜோட நிக்கிறது இல்ல. அது இன்னைக்கு நாம வாழ இந்த மாடர்ன் உலகம், நம்ம சமூகம், நம்ம டெக்னாலஜி, நம்ம பழக்க வழக்கம், இதோட ஆணிவேற அடித்தளத்தை புரிஞ்சுக்க உதவுது. நாம எங்க இருந்து வந்தோம்னு தெரிஞ்சுக்கிறது, நாம எங்க போறோம்னு யோசிக்க தூண்டும். நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இந்த பாடத்துல ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி மாதிரி தமிழ்நாட்டு தொல்லியல் தலங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த புக் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட குறிப்பா கீழடி மாதிரி இடங்கள்ல ரொம்ப முக்கியமான தொடர்ச்சியான அகழ்வாராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு.
ஒவ்வொரு சீசன்லயும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வர்ற புதிய கண்டுபிடிப்புகள் நாம இப்ப பேசின இந்த ஆரம்ப கால வரலாறு பத்தின நம்ம புரிதல, இந்த பாடப்புத்தகம் சொல்ற சித்திரத்தை எப்படி இன்னும் துல்லியமாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான அலசலில் எங்களுடன் பயணித்ததற்கு நன்றி.